வியூஎஸ், நீங்கள் ஒரு யூஸ்டு கார் வாங்க போகிறீங்களா? அதுவும் ஒரு டீசல் கார் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கான பதிவு இது. உங்களுக்கு பல பேர் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க, எக்காரணத்தை கொண்டும் டீசல் கார் வாங்காதீங்க, அப்படியே டீசல் கார் வாங்குறதா இருந்தாலும் 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே ஒன்று காரை வாங்கிடாதீங்க அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் எல்லாமே சரியானதே தான். ஆனாலுமே ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன எக்ஸப்ஷனா, நீங்கள் எந்த பிராண்டு கார் வாங்க போகிறீங்க, அந்த காரை யார் ஓட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காரு, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடின காரை கூட வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான தகவல் தான் நான் இந்த வீடியோவில் பதிவிடுறேன். இந்த கார் அந்த கேட்டகரி சேர்ந்தது. இது ஹோண்டா அமேஸ் டீசல். சரி, இதில் என்ன அந்த காம்பினேஷன் இருக்குன்னா, நான் சொல்லக்கூடிய ரிசல்ட்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதனோட காம்பினேஷன் எப்படின்னு. இந்த வண்டி 3,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆனாலுமே இதுவரையில் 3,00,000 ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 3 lakhs, 2,88,000 ஐ திங்க் ஸோ. நான் மீட்டர் ரீடிங்கே காமிக்கிறேங்க. சரியா? இவ்வளோ ஓடியுமே இதுவரையில் டர்போ மாற்றலை, இன்ஜெக்டர் மாற்றலை, என்ஜினில் பெருசாக கட்டி வேலையே செய்யலை, ஈவன் டைமிங் செயின் முதற்கொண்டு மாற்றலை, ஈவன் இந்த வண்டியில் ஏசி சிஸ்டத்தில் மேஜர் காம்பவுண்ட்ஸ், கம்ப்ரஸர், கண்டென்சர், கூலிங் கால், எக்ஸ்பென்ஷன் இந்த மாதிரி எதுவுமே மாற்றலை. சரிங்களா? அப்போது ஏன் 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே வண்டியை வாங்கக்கூடாதுன்னா, இந்த பிரச்சனைலாம் இந்த காம்பவுண்ட்லாம் உங்களுக்கு ஃபெயிலியராக உங்ககிட்ட வந்துடும் அப்படின்னு. இப்போ இன்ஜெக்டர்லாம் ஃபெயிலியர்னா ஒவ்வொரு காருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. சில காருக்கு 40,000 வரைக்கும் இருக்குது, 37,000, 34,000 இன்ஜெக்டர்ஸ் இருக்குது, ஒரு இன்ஜெக்டர்ஸ். அப்போ என்ன ஆகும், 4 இன்ஜெக்டர் கிட்டத்தட்ட 1,00,000 கிராஸ் பண்ணுறோம். டர்போலாம் கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் கிட்ட வந்துடுது. சரிங்களா? அது மாதிரி ஈவன் நீங்கள் என்ஜினை டைமிங் கேஸை கட்டி மாட்ட வேண்டியிருந்துச்சா சில டைம் பார்த்தீங்கன்னா அது நேர்லேயே பார்த்தீங்கன்னா 60,000-70,000 வந்துடும். அப்போது இவ்வளோ காஸ்ட்டு உங்ககிட்ட வந்துருன்றதான் அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு அலர்ட் பண்ணுறாங்க. அது சரியானது கூட. ஆனால் இந்த கேஸில் 3,00,000 கிலோமீட்டர் ஓடியுமே இது எதுவுமே மாற்றலை. இதை விட ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று சொல்கிறேங்க. என்னென்னா, இந்த வண்டியில் 3,00,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. இப்போ தான் பார்த்தோன்னா இந்த கிளச்சையே மாற்ற போகிறாருங்க. அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த கிளச்சு இவ்வளோ நாள் வந்ததுக்கு இந்த என்ஜினோட அந்த பிராண்டு மட்டுமே காரணம் கிடையாது. இதை ஓட்டினார் பார்த்தீங்களா, அவர் வெல் ப்ரொஃபஷனல் டிரைவராக இருந்திருக்கார். சரிங்களா? அவருடைய டிரைவிங் பேட்டர்ன், டிரைவிங் சென்ஸ், அவரோட ஹேபிட்டு, அதாவது இந்த வண்டியை ஓட்டினவரே அவரோட இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்ததில்ல. அவர் எல்லாம் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் எப்போவுமே ரேஷ் ட்ரைவ் பண்ணதில்லை, அதிகமாக நான் பார்த்தீங்கன்னா கிளச்சை யூஸ் பண்ண மாட்டேன், பிரேக்கும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்பவே பார்த்தோன்னா பார்த்து தான் கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஓட்டுவேன்றாரு. அதுவும் இல்லாமல் இவர் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இந்த கார் இல்லை, அவுட் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருந்திருக்கு. அவரும் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 50 and above ஏஜில் உள்ள பர்சனு. ஸோ அதனாலே என்னவோ தெரியல, இந்த பிராண்டு ஹோண்டா பிராண்டு ஆஸ் வெல் அஸ் பார்த்தோன்னா இந்த டிரைவருடைய அந்த ஹேபிட்டை, சரிங்களா, அந்த 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 அவருடைய கவனமான அந்த டிரைவிங் அது இருக்கு இல்லையா, அது எல்லாம் சேர்ந்து தான் இவ்வளோ ரிசல்ட் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கான பதிவு என்னென்னா, இந்த மாதிரி நல்ல பிராண்டு, நல்லா மெயின்டைன் பண்ணின கார், அதாவது ஓட்டினது மட்டும் இல்லை, அவர் கரெக்டாக பீரியாடிக்காக எல்லா விஷயத்தையும் சரியாக பண்ணியிருக்காரு. என்ஜின் ஆயிலேருந்து, ஃபில்டர்ஸ்லேருந்து, பிரேக்லேருந்து எல்லாமே எதெல்லாம் தேய்மானம் ஆகக்கூடிய விஷயங்களோ, எதெல்லாம் பீரியாடிக்காக மாற்ற வேண்டியதோ அதெல்லாம் சரியாக பீரியாடிக்காக மாற்றி மெயின்டைன் பண்ணதுனால தான் இந்த கார் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இந்த மாதிரி பிராண்ட் ஆஸ் வெல் அஸ் நல்லா மெயின்டைன் பண்ண ஒருத்தர்கிட்டருந்து கார் வந்ததுன்னா நீங்கள் 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே ஒன்று காரை கூட நீங்கள் தாராளமாக வாங்கலாங்கிறது தான் என்னுடைய பதிவு உங்களுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 3,00,000 கிலோமீட்டர் வந்துருச்சு. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு நன்மையை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.